ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரெசிபி குதிரைவாலி பணியாரம் தான் செய்ய போறேன். இதில 1/2 கிலோ குதிரைவாலி, உளுந்து 100 கிராமு, வெந்தயம் கொஞ்சோண்டு சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுருங்க 4 மணி நேரம். ஊறின பிறகு இது வந்து நான் மிக்ஸியில போட்டு நல்லா நைஸா அரைச்சிருங்க. நைஸா அரைச்சுட்டு ஒரு பாத்திரத்த எடுத்து உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க மாவு. காலையில இந்த மாரி பாதி மாவு எடுத்துட்டு இதில கடுகு, உளுந்த பருப்பு கொஞ்சோண்டு போட்டு தாளிச்சு, வெங்காயம் 1 மீடியம் சைஸு, பச்சை மிளகாய், கருவேப்பில போட்டு வதக்கிட்டு, பாதியா வேகட்டும் வெங்காயம். வதக்கிட்டு இதில மாவுல சேர்த்துருங்க. எடுத்து வச்சிருக்க மாவுல சேர்த்துருங்க. கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு இது மாதிரி குழி பணியாரம் போடுங்க. இதில் வந்து கொஞ்சோண்டு லேசா எண்ணெய் ஊத்துனா போதும். ரொம்ப எண்ணெய் இல்லாம பார்த்துக்குங்க. இது வந்து ஒரு சைடு வெந்த உலக திருப்பிட்டு இன்னொரு சைடு வேகுற மாரி பார்த்துக்குங்க. இது ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது வந்து சுகருக்கு ரொம்ப நல்லது. சுகர் பேஷண்ட், டயபெட்டிஸ்க்கு எல்லாம் ரொம்ப நல்லது. இந்த மாரி சாப்பிட்டு பாருங்க. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது கூட. இதில வந்து இட்லி, தோசை கூட போடலாம். உத்தாப்பம் கூட போடலாம். அடுத்த வீடியோ நான் போடுறேன். இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க என் சேனல்ல. இது வந்து சைட் டிஷ் வந்து நீங்க தேங்காய் சட்னி சாப்பிடலாம். இதில ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும்.